உங்க எல்லாருக்குமே யூடியூப்ல இருந்து கண்டிப்பா earn பண்ணனும் ஆசை இருக்கும். பட் மானிட்டைசேஷன் கிடைக்கிறதுக்கு நிறைய எலிஜிபிலிட்டி இருக்கு. சோ இது எதுவுமே இல்லாம யூடியூப்ல இருந்து ஈஸியா earn பண்றதுக்கு ஒன் ஆஃப் த மெத்தட் இருக்கு. அது என்ன அப்படின்றத இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. கூட்டத்துல பச்சை சட்டக்காரன் எஸ்கேப் ஆகுறான். போனா ரத்தம் கட்டிச்சாவான். வீடியோக்குள்ள போலாம். நம்ம சேனலுக்கு தான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படினா என்னோட பேர் கௌதம். வீடியோ தொடர்ந்து பார்க்கறதுக்கு முன்னாடி லைக் பட்டனை மறக்காம பிரஸ் பண்ணி விட்டுருங்க. அடுத்த வீடியோக்கள் பண்றதுக்கு மோட்டிவேஷனா இருக்கும். சோ நீங்க யூடியூப்ல வந்து earn பண்ண ஆரம்பிச்சிட்டீங்களா இல்லையா அப்படின்றதையும் மறக்காம கீழ இருக்க கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க, பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். எல்லாருமே நினைக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படினா யூடியூப்ல மானிட்டைசேஷன் கிடைச்சதுக்கு அப்புறம் தான் earn பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கீங்க. பட் அது முற்றிலும் தவறு. அதை தவிர்த்து நிறைய வழிகளில் வந்து நம்மளால வந்து யூடியூப்ல இருந்து earn பண்ண முடியும். அதுல ஒன் ஆஃப் த பெஸ்ட் மெத்தட் அண்ட் ஈஸியஸ்ட் மெத்தட் என்னன்னு கேட்டீங்கன்னா அஃபிலியேட் மார்க்கெட்டிங் தான். அஃபிலியேட் மார்க்கெட்டிங் அப்படின்றது பார்த்தோம்னா ஏதாவது ஒரு பொருட்களையோ இல்ல ஏதாவது ஒரு சர்வீஸையோ நீங்க வந்து சேல் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பர்டிகுலர் கம்பெனியோ இல்ல பிராண்டோ உங்களுக்கு வந்து கமிஷன்ஸ் வந்து பே பண்ணுவாங்க. அந்த கமிஷன்ஸ் அப்படின்றத பாத்தீங்க அப்படின்னா 2% இருந்து 10% வரைக்கும் ஜெனரலா இருக்கும். பட் நான் சொல்ல போற இந்த வெப்சைட்ல பாத்தீங்கன்னா அஃபிலியேட் மார்க்கெட்டிங்ல உங்களுக்கு 10% இருந்து 20% வரைக்கும் உங்களுக்கு கமிஷன் கிடைக்கும். பட் இப்போ நம்ம பார்க்க போற வெப்சைட் என்னன்னு கேட்டீங்கன்னா காஸ்போ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் வந்து இருக்குது. இந்த பர்டிகுலர் அப்ளிகேஷனோட ஆப்போட லிங்க் வந்து கீழ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். உங்களோட வெப்சைட்டோட லிங்க்கும் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். இப்போ எப்படி earn பண்ண ஸ்டார்ட் பண்றது அப்படின்றத பார்க்கலாம். சோ இந்த காஸ்போ ஆப்போட லிங்க் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். இது வந்து Play Storeல அவேலபிளா இருக்கு. சோ இந்த ஆப் வந்து ஓபன் பண்ணிக்கலாம். ஓபன் பண்ணா இந்த மாதிரி தான் இன்டர்ஃபேஸ் இருக்கும். சோ மேல பாத்தீங்கன்னா சைன் இன் ஆர் கிரியேட் an account னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்திருப்பாங்க. அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பாத்தீங்க அப்படின்னா உங்க ஃபோன் நம்பர் கேட்கும். சோ ஃபோன் நம்பர் கொடுத்து OTP கொடுத்து வெரிஃபை பண்ணிக்கோங்க. இப்போ இங்க பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு ஆப்ஷன் கேட்கும். இதுல ஐ எம் கன்சியூமர்ன்றது கொடுத்துருங்க. இப்போ கேட்டு பாத்தீங்க அப்படின்னா உங்க நேம் மற்றும் இமெயில் ஐடி ஒரு புதிய பாஸ்வேர்ட் கொடுத்து உங்களுக்கு ரெஜிஸ்டர் பண்ண சொல்லுவாங்க. எல்லாத்தையும் ப்ராப்பரா கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஆப் ஓப்பன் பண்ணோடனே உங்களுக்கு மேலே ரீசெலர் ஆர் அஃபிலியேட் அப்படின்ற புது ஆப்ஷன் வந்திருக்கும். அதை இப்போ செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நீங்கள் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் என்ன இமெயில் ஐடி வந்து கொடுத்துருக்கீங்களோ அந்த இமெயில் ஐடி வந்து காட்டுவாங்க. ஸோ இதில் வந்து காட் இட் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் மெயில் ஐடிக்கு ஒரு வெரிஃபிகேஷன் லிங்க் கொடுப்பாங்க. அதை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு அதை செலக்ட் பண்ணிங்கன்னா உங்கள் அக்கௌண்ட் வந்து வெரிஃபை ஆகிடும். ஸோ இது வந்து மேண்டேட்ரியான ப்ராசஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. மறுபடியும் இந்த அஃபிலியேட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் நேம் மற்றும் கரன்சி இந்த மாதிரி கொஞ்சம் டீட்டெயில்ஸ் கேட்பாங்க. இதை வந்து கொடுத்துருங்க. இப்போ நான் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நேம் எல்லாத்தையும் நான் வந்து ப்ராப்பராக கொடுத்துட்டேன். ஸோ அதே போல் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு யூனிக் ப்ரோமோ கோட் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம், கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இங்கே பார்த்தீங்கன்னா டீட்டெயில் ஸ்குவாட் அப்படின்னு சொல்லி நானே கிரியேட் பண்ணியிருக்கேன். அது அவைலபிளாக இருக்கான்றதும் செக் பண்ணிக்கிட்டேன். ஸோ நீங்கள் என்னன்னாலும் கொடுத்துக்கலாம் அந்த இடத்துல. ஸோ கொடுத்துட்டு சப்மிட் அப்படின்றத கொடுத்துருங்க. இப்போ உங்களுடைய அஃபிலியேட்டோடைய அந்த லிங்க் வந்து கிரியேட் ஆகிருக்கும். இப்போ மேலே மறுபடியும் அஃபிலியேட் அப்படின்றத செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா இதான் ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். இதில் ஜாயின் அப் ஃபார் பிராண்ட்ஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணணும். ஸோ இப்போது எல்லா பிராண்டில் என்னென்ன பர்சன்ட் கமிஷன் கொடுக்குறாங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. 5%லேருந்து 20% வரைக்கும் ஒரு சில பிராண்ட்ஸ்லாம் ஆஃபர் பண்ணுவாங்க. ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஜாயின் அப்படின்றத வந்து கொடுக்கணும். எந்தெந்த பிராண்டில் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்தந்த பிராண்டில் ஜாயின் பண்ணணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 10%ல் இருக்குது, 20% இருக்குது. ஸோ எதுனாலுமே நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ ஜாயின் அப்படின்றத கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த பிராண்டில் இருக்க ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து செல் பண்ணும்போது உங்களுக்கு அந்தந்த % கமிஷன் வந்து கிடைக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 20% கூட அவைலபிளாக இருக்குது. ஸோ இதில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ அதே போல் ஸ்லாட்ஸ் லிமிட்டட் நம்பர் ஆஃப் ஸ்லாட்ஸ் தான் இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம என்னென்ன பிராண்டில் வந்து ஜாயின் கொடுத்துருக்கோமோ அதெல்லாம் உங்களோட கோடு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து அப்ளை ஆகிருக்கு. நான் கொடுத்த கோடு வந்து பார்த்தீங்களா இப்போ அப்ளை ஆகிருக்கு இல்லையா. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கும் அப்ளை ஆகிடும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ரெஃபர் அண்ட் ஏர்ன்னு சொல்லிட்டு இருக்கு இல்லையா. ஸோ அதில் ரெஃபர் அண்ட் ஏர்ன் அப்படின்னு செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா இங்கே ரெண்டு ஆப்ஷன் கொடுப்பாங்க. இதில் ரெஃபர் ப்ராடக்ட் அப்படின்ற செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா என்னென்ன ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்கோ எல்லாத்தையும் வந்து லிஸ்ட் அவுட் ஆகும். இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ரெஃபர் அண்ட் ஏர்ன் அப்படின்றது இல்லையா. ஸோ அந்த பட்டன் நீங்கள் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா ஒரு லிங்க் வந்து உங்களுக்கு ஜென்ரேட் ஆகும். ஸோ இந்த லிங்க் மூலியமாக யாரெல்லாம் அந்த ப்ராடக்ட்ஸ் வாங்குறாங்களோ உங்களுக்கு அந்த இதில் வந்து உங்களுக்கு கமிஷன் வந்து கிடைக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா லிங்க் இருக்குது. நீங்கள் வாட்ஸ்அப் எந்த மீடியானாலும் நீங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ இதில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா யூடியூப் வீடியோ கிரியேட் பண்ணி இந்த லிங்க்கை வந்து நீங்கள் போட்டிங்க அப்படின்னா இது மூலியமாக யாராவது வாங்கினாங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக கமிஷன் கிடைக்கும். ஸோ இது மாதிரி உங்களுக்கு அஃபிலியேட் மார்க்கெட்டிங் ஈஸியாக earn பண்ணலாம். ஸோ அடுத்த கேள்வி உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா பார்த்தீங்கன்னா பேங்கிங் டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் என்டர் பண்ணணும். உங்களுக்கு எப்படி காசு வரும்ன்றதெல்லாம் உங்களுக்கு கேள்வி இருக்கும் இல்லையா. இந்த பேங்கிங் டீட்டெயில்ஸில் உங்கள் பேங்க் டீட்டெயில்ஸ்லாம் வந்து கேட்பாங்க. ஸோ அது எல்லாத்தையும் நீங்கள் ஃபில் பண்ணிடுங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா IFSC கோடு, பேங்க் நேம், பேன் கார்டு நம்பர்லாம் கேட்பாங்க. ஸோ கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அப்ரூவ் பண்ணிடுவாங்க. ரொம்ப சிம்பிளான ப்ராசஸ் தான். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா உங்கள் பேமெண்ட் என்னெல்லாம் பேமெண்ட் பெண்டிங் இருக்கோ, அதாவது நீங்கள் சேல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பேமெண்ட் அமௌண்ட் வரும் இல்லையா. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய பேமெண்ட் வந்து கிட்டத்தட்ட 3000 ரூபா இருக்குது. ஸோ இதை நீங்கள் கிளைமும் பண்ணிங்கன்னா டேரெக்டாக உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க. ஸோ ஈஸியான ரொம்ப ஈஸியான மெத்தடில் உங்களால் earn பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது மூலியமாக உங்களால் வீட்டில் இருந்து ஈஸியாக உங்களால் யூடியூப்லேருந்து earn பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு பிடிச்ச ப்ராடக்ட், உங்களுக்கு எந்த ப்ராடக்ட்டில் வந்து உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்டாக இருக்கோ அதை நீங்கள் எடுத்து ஒரு யூடியூப் வீடியோவாக நீங்கள் வந்து பண்ணலாம். அதே போல் அந்த ப்ராடக்ட்டோட லிங்க்
லிங்க் எல்லாத்தையுமே நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுக்கலாம். ஸோ இது மூலியமாக யாரெல்லாம் வந்து வாங்கலாங்களோ உங்களுக்கு கமிஷன்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ ஃப்ளிப்கார்ட் மற்றும் அமேசான் நம்ம எதுக்கு சூஸ் பண்ணாமல் இந்த காஸ்போ அப்படின்றத சூஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ளிப்கார்ட்ல வந்து பார்த்தோன்னா அப் டு 10% வரைக்கும் தான் மேக்ஸிமம் உங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க. பட் இங்கே 10லேருந்து 20% வரைக்கும் உங்களுக்கு கமிஷன்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால தான் இந்த வெப்சைட் வந்து சூஸ் பண்ணியிருந்தோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவ் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதே போல எக்கச்சக்கமான யூஸ்ஃபுல் வீடியோஸ் நம்ம சேனலில் போட்டிருக்கோம். அதெல்லாம் நீங்கள் பார்க்க அப்படின்னா வீடியோஸ் இங்கே கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். மீண்டும் இதே மாதிரி வித்தியாசமான வீடியோவில் அடுத்த வீடியோ உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.